நாங்கள் இந்த அவையிலே அழக்கூடாதா? எங்கள் உரிமைகளை பற்றி பேசக்கூடாதா? ஏறத்தாழ 2 லட்சம் தமிழர்களை இழந்திருக்கிறோம். 15 லட்சம் தமிழர்கள் உலக நாடுகளில் அனாதைகளாய் அகதிகளாய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வாழ்ந்த பூர்வீக மண், எங்கள் தாயகம் சிங்களவர்களால் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் தாய்மார்கள் இன்றைக்கு விதவைகளாக இருக்கிறார்கள். 50,000 பேர் ஊனமுற்றவர்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 1 லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்ல முடியாத நிலையிலே அவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஈழத் தமிழர்களை காப்பாற்ற இந்திய அரசு என்ன செய்ய போகிறது? எங்கள் மீது பச்சாதாபம் கொண்டு பரிதாபம் கொண்டு 500 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்வதனால் எங்கள் கண்ணீரை துடைத்து விட முடியாது. நாங்கள் சிந்தியிருக்கிற ரத்தத்தை துடைத்து விட முடியாது. ஆகவே இந்திய பேரரசு இதில் தீவிரமாக அக்கறை செலுத்தி ஈழத் தமிழர்களுக்கு அங்கே தனி நாடு ஒன்றை மீட்டு தர வேண்டும். தமிழீழம் ஒன்றுதான் தீர்வு. இந்திய அரசு நினைத்தால் அதை செய்ய முடியும். சிங்கள ஆட்சியாளர்களுக்கு தொடர்ந்து இந்திய அரசு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் சிங்களவர்கள் ஒருபோதும் இந்திய அரசை மதித்ததில்லை. அவர்கள் எந்த ஒப்பந்தத்தையும் நிறைவேற்றியதில்லை. சீனர்களோடும் பாகிஸ்தானியர்களோடும் இன்னும் அண்டை நாடுகள் நமக்கு எதிரான நாடுகளோடும் அவர்கள் நெருங்கிய உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தமிழ் மக்கள் இந்தியாவை தம்முடைய தாயகமாக கருதுகிறார்கள்.